நம்ம ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். வாழ்க்கை ஃபுல்லா உண்மையை பேசினவர், வாழ்க்கை ஃபுல்லா கொடுத்த வாக்கை காப்பாத்தினவர் கிடையாது ஹரிச்சந்திரன். விஸ்வாமித்திரர் கிட்ட மட்டும்தான், அதுவும் ஹரிச்சந்திரனோட கடைசி நாட்கள்ல மட்டும்தான் அவர் கொடுத்த வாக்கை காப்பாத்திருப்பார். அப்பதான் நாடை இழக்கிறது, மனைவி இழக்கிறது, பிள்ளையை இழக்கிறது, எல்லாத்தையும் இழந்து வெட்டியான வேலை பார்க்கறது. ஆனா இன்னொரு கசப்பான உண்மையை சொல்லணும்னா, ஹரிச்சந்திரனோட கடைசி நாட்கள்ல கூட அவர் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த வாக்கை மட்டும் தான் காப்பாத்திருப்பாரு. விஸ்வாமித்திரர் கிட்ட மட்டும்தான் உண்மையா இருந்திருப்பார். தன்னோட மனைவி சந்திரமதி கிட்டையும் மகன் கிட்டையும் கொடுத்த வாக்கை எப்பவுமே அவர் காப்பாற்று. அவர் வாழ்க்கை ஃபுல்லா பல ப்ராமிசஸை பிரேக் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்ல கொஞ்சம் மாசத்துல மட்டும்தான் அவர் சொன்னதை காப்பாத்திருப்பாரு. அந்த கொஞ்சம் மாசத்துக்காக மட்டும்தான் அவர் இன்னைக்கு நம்ம சத்தியவை சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு மனைவி சந்திரமதி, ஒரு பையன் ரோஹித் ஷவா. ஆனா உண்மையில சொல்லணும்னா ஹரிச்சந்திரனுக்கு 100 மனைவி இருந்தாங்க. ஹரிச்சந்திரனுக்கு குழந்தையே கிடையாது. 100 மனைவி இருந்தும் தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் வர்ணன் கிட்ட போய் எனக்கு ஒரு குழந்தை கூட வரம் கேட்பாரு. ஆனா அவரு இப்ப நான் தரேன், ஃபியூச்சர்ல நீ திருப்பி எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும் அந்த பையனு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாரு. இவரும் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு பாயிண்ட்ல வர்ணன் திருப்பி சாக்ரிஃபைஸ் கேட்கும்போது இவருக்கு கொடுக்க மனசே வராது. அந்த ப்ராமிஸை பல டைம் பிரேக் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கு பதிலாக ஹரிச்சந்திரன் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட 100 மாடை கொடுத்து உன்னோட நடுப்பையனை கூட நான் வர்ணனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பையனுக்கு பதிலாக இன்னொரு சாதாரண ஒரு மனுஷனோட பையனை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு போவார். பொதுவாக சத்திரிய திருமணம்லாம் நடக்கும்போது சப்தபதினு ஒரு ரிச்சுவல் பண்ணுவாங்க. சப்தபதி அப்படின்னா 7 ப்ராமிஸ் எடுப்பாங்க கணவனும் மனைவியும். அதே மாதிரி ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் மேரேஜ் ஆகும்போது ஒரு 7 ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் காப்பாற்றினது என்னவோ சந்திரமதி மட்டும்தான். அப்போ அவளுக்கு தான் சத்தியவதிங்கிற பேர் கொடுத்துருக்கோம். அந்த 7 ப்ராமிஸ்ல ஒன்று கூட காப்பாற்ற முடியாதவர் தான் ஹரிச்சந்திரன், காப்பாற்றாதவர் தான் ஹரிச்சந்திரன். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக தன்னோட நாட்டை இழந்து, மனைவியை இழந்து, மக்களை இழந்து, தன்னோட பையனை இழந்து, கடைசியில் தன்னையே இழந்து ஒரு வெட்டியான் வேலை செய்ய ஆரம்பிச்ச இந்த மன்னன் ஹரிச்சந்திரன் உண்மையிலேயே விஸ்வாமித்திரருக்கும் சரி தன்னோட மனைவிக்கும் சரி 2 பேருக்குமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு விஷயம் கூட பண்ணியிருக்கலாம். தன்னோட பையனை பாம்பு கடிச்சிருச்சு, கடைசி ரிச்சுவல் பண்றதுக்கு என்கிட்ட கொஞ்சம் கூட காசு இல்லை, எப்படியாவது அவனுக்கு இறுதி சடங்கை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் சந்திரமதி துடிச்சு அந்த பக்கம் வரும்போது தன்னோட கணவன் தான் வெட்டியான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்பாடி காசு தேவையில்லை, எப்படியாவது என் மகனுக்கு இறுதி சடங்கை பண்ணிடலாம். ஹரிச்சந்திரன் நினைச்சிருந்தா சண்டாலா கிட்ட என்னோட சம்பளத்துல இருந்து பாதியை கழிச்சுக்கோங்க, இது என் புள்ள தான், நான் இவனுக்கு இறுதி சடங்கை பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பாவும் காசு கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்திருப்பார். என்னவோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரு மன்னன்னா அது ஹரிச்சந்திரன் தான்.